ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் தியேட்டர்ஸ்ல ஒரு தமிழ் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான டிமான்டி காலனி 2 படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அஜய் ஞானமுத்து டைரக்ஷன்ல அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், வேட்டை முத்துக்குமார் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 24 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்திடலாம். 2015 வெளியான டிமான்டி காலனி படத்துடைய நிகழ்வுகளை தொடர்ந்து இந்த படத்துடைய கதைக்களம் ஆரம்பிக்குது. பிரியா பவானி சங்கருடைய கணவரான சாம் பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணி இருக்கிறாரு. அவர் ஆசைப்பட்ட ஒரு சைனீஸ் ஹோட்டலை இவங்க ஓபன் பண்ணி நடத்திட்டு வராங்க. சாமுடைய நினைவினால் அப்ப பிரியா பவானி சங்கர் கிட்ட சாமுடைய ஆன்மா ஏதோ ஒன்னு சொல்ல நினைக்குது அப்படின்ற மாதிரி அவங்க உணர்றாங்க. சாமுடைய ஆன்மா கிட்ட இவங்க தொடர்பு கொள்றதுக்கு ட்ரை பண்ணும்போது டிமான்டியுடைய ஆவிகள் உலகத்துக்கு இவங்க போயிடுறாங்க. அந்த ஆவிகள் உலகத்துல அவங்க எந்த மாதிரியான அமானுஷங்கள்லாம் எதிர்கொண்டாங்க, பிரியா பவானி சங்கருடைய கதையும் அருள்நிதியோட கதையும் எப்படி கனெக்ட் ஆச்சு அப்படின்றதும் இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். ஒரு ஹாரர் படத்துக்கு தேவையான ஈரி என்விரான்மெண்ட் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணிருந்தாங்க இந்த படம் முழுக்கவே. படத்துக்கான ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப நல்லாவே இருக்கு. படத்துல யூஸ் பண்ணப்பட்ட ஹாரர் செட் பீசஸ் எல்லாமே ஹாரர் என்விரான்மெண்ட் எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக மிரர் சீக்வன்ஸ், ரெஸ்டாரண்ட் செட், டிமான்டியோட உலகத்தில் அடைக்கப்பட்ட ஆன்மாக்கள் சம்பந்தப்பட்ட சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ஹாரர் மூவில எந்த மாதிரியான ஒரு தரம் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு தரம் அந்த சீக்வன்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஜம்ப்ஸ்கர்ஸ் சில சீக்வன்சஸ்ல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல பிளேர் விச் ப்ராஜெக்ட் மாதிரியான படங்கள்ல வர மாதிரி ஒரு ஃபோன் ஃபுட்டேஜ் டைப்ல ஒரு சீக்வன்ஸ் ட்ரை பண்ணிருப்பாங்க. அது பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் 2 ஆக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பார்க்கிறதுக்கு. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும். ஆனா படத்துடைய தேர்ட் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா படம் ஒரு ஃபிளாட் நரேஷனுக்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வரைக்குமே ஃபிளாட்டா தான் முடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஈவென்ட்ஸ் எல்லாத்தையும் தேர்ட் ஆக்ட்ல சம பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். பட் இருந்தாலுமே அஜய் ஞானமுத்துவை நம்ம பாராட்டி ஆகணும். எதுக்குன்னா 10/11 ஜஸ்ட் ஒரு ஹாரர் மூவி தானே அப்படின்ற மாதிரி எடுக்காம ஒவ்வொரு சீக்வன்ஸ்க்கும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றது நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது புரியும். இந்த மாதிரியான டைரக்டர்ஸ்க்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா ஹாலிவுட்ல நம்ம பார்க்குற ஹாரர் மூவிஸ்க்கு ஈக்குவலா இவங்களும் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேல்யூ உள்ள ஒரு ஹாரர் மூவி தருவாங்க அப்படின்றது என்னோட நம்பிக்கையா இருக்கு. கிளைமேக்ஸ் காட்சிகள்ல பேட் ஃபிஷ் மாதிரியான சீக்வன்சஸ்ல சிஜி எல்லாம் பண்ணிருப்பாங்க. அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லலாம். சிஜி இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்றது தான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு வில்லன் கேரக்டர் மேல ஒரு ஸ்கேர் ஃபேக்டர் அப்படின்றது இருக்கும். அது இந்த படத்துல மிஸ்ஸிங்கா இருக்கு. படத்துடைய பேசிங் மோஸ்ட்லி நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ்ல மட்டும் டிராக் ஆச்சு அப்படின்றது தான் உண்மை. மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஹாரர் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடுத்த இல்ல இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். டிமான்டி காலனி 2 படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.